டேய் கை வலிக்குதுடா, சீக்கிரமா குதிடா. நீ சூசைட் பண்ணிக்கிறத லைவா ஷூட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆவாங்க. குத்துறேன் பாஸ். கிழிச்ச 22 நிமிஷமா யோசிக்கிறவங்களாம் சூசைட் பண்ணிக்க மாட்டான். சி இறங்கி வா. இல்லை கூட்டமே கூடலன்னு பார்த்தேன், கூட்டிருந்தா குதிச்சிருப்பேன். கூட்டம் கூடுறதுக்கு நீனா குரங்கு வித்தியாடா காட்டுற. நான் லைஃபா டெத்தான் டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா பாஸ்? நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைனா நான் எப்போவோ சூசைட் பண்ணிட்டு இருப்பேன்னு மிகப்பெரிய மகான் சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியுமா? தோனி. டேய் பவர் ஸ்டார். செருப்பால் அடிப்பேன். அப்போ நீங்களே சொல்லுங்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம் தேசத்தின் தந்தை. குமாரே, நத்திங் இஸ் லாஸ்ட் வென் த லைஃப் இஸ் ஃபாஸ்ட். இப்போ அந்த பொண்ணுகிட்ட உனக்கு சான்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா பாஸ்? தேங்க்ஸ் பாஸ். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தெரியாத மாதிரியே கேப்பியே. குட் மார்னிங். அவனுடைய வணக்கத்தை வக்கீல் நோட்டீஸ் மாதிரி வெறுப்பா வாங்கினாலோ. பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஹீரோ லிஃப்ட்ல தெரிய மாட்டேன். ஹீரோ என்ன அவன் சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணும்போது அவன் சீரியல் பார்க்குற மாதிரி சீரியஸா இருந்தாலோ. என்னங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? அவனும் வண்டிட்டு பூ கொடுத்தான், நீங்களும் வாங்கிட்டீங்க. ஓ அதுவா? என்னங்க ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்குன்னு வார்த்தையில வலுவே இல்லாம வாலண்டரியா சொன்னாலோ உனக்கு இருக்குடா இன்னொரு சான்ஸ். சூப்பர். தேங்க்யூ. இதோ இருக்கே வெள்ளை ராணி, இதுதான் உன் ஆளு. இந்த வெள்ளை ராஜா அவன், இந்த கருப்பு ராஜா தான் நீ. இப்போ இந்த வெள்ளை ராஜா என்ன பண்றான்? நானே கலராக தான் இருக்கேன், நான் வெள்ளை ராஜாவா இருக்கட்டா? இந்த வெள்ளை ராஜா என்ன பண்றான்? இப்போ நான் வெள்ளை ராஜாவா கருப்பு ராஜாவா? யுவன் சங்கர் ராஜா, மூடி நீ கேள்றா சொல்றத. நீ என்ன ரொம்ப காண்டேத்துற, நீ கருப்பு ராஜா தான். இப்போ இந்த வெள்ளை ராஜா ராணி கிடைச்ச சந்தோஷத்துல அவ பக்கத்துல போறான். நானும் பின்னாடியே போகவா பாஸ்? எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதடா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. சே இதை விட கருத்தால யாரும் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கேக்குறியா? இப்போ இந்த கருப்பு ராஜா வில்லனா மாறணும். நான் வில்லனா மாறணுமா? ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா ஹீரோ, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா வில்லன். புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. அவசரப்பட்டு இந்த வெள்ளை ராஜாவை லவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிறா ராணி. கிட்டத்தட்ட இவங்களோட காதலு வால் காத்தாடி மாதிரி அங்கே இங்கே அல்லாடிட்டு இருக்குது. இந்த கேப்பை பயன்படுத்தி கருப்பு ராஜா உள்ள பூந்து டீல் போட்டா வெள்ளை ராஜா க்ளோஸ். சூப்பர் பாஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொல்றது இல்ல, களத்துல நானே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹே ஜார்ஜ், how are you? என்ன பாக்குற? ஹே என்ன யாரும் தெரியல? கம் ஆன் யா, நான் தான் உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரியாடா. பிரியா? ஆமா, இவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. யூ ஸ்டில் ஸ்மார்ட் ஜார்ஜ், சூப்பர். பாடி என்ன ஃபிட்டா வச்சிருக்க? அப்படியே சல்மான் கான் மாதிரி இருக்கடா. தேங்க்ஸ். இது யாரு? உன் சிஸ்டரா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட். ஓ சரி சரி, நீ பிஸியா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ அப்புறமா கால் பண்ணு, நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. பை பை. நைஸ் மீட்டிங் யூ. பை ஜார்ஜ். பை. பை ஹேண்ட்சம். பிரியா எனக்கே அடையாளம் தெரியல, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸ்மார்ட் கேர்ள். வாவ், அதிசயமடி தோழி, ஆட்டம் முழுகிச்சா கோழி. வாட் அ பாடி மேன். பிடிச்சிருக்கா? ஏய் யூ லுக்கிங் லைக் ஆம்பளை ஏர் ஹோஸ்டஸ் மேன். தேங்க்ஸ் படி. ஏய் படி, இந்த போட்டோ ஒண்டி நான் போன்ல ஏத்திக்கிற படி. இத பாக்கும்போதெல்லாம் எனக்கு உடம்பு ஏத்தணும்னு ஒரு வெறி வரும். நோ ப்ராப்ளம் மச்சா, ப்ளூடூத்ல எடுத்துக்கோ. இப்போ எடுத்துக்கிற படி. ஷூர். Bye. Bye. Bye-டா. Signing out. See you tomorrow. Oh, I'm sorry. ஜார்ஜ் மடக்கிட்டோங்கிற திமிரா? What? You're just a passing cloud. ஞாபகம் வச்சுக்கோ. சஞ்சிதா ஃபோன். ஏய் 5000க்கு மேல தேய்ச்சிராத, மாச கடைசி. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி பண்ணிட்டோம்.
சஞ்சனா எனக்கு கிடச்சிருவாள்ல பாஸ்? குமாரே, நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கின்னு பஸ்ஸில் ஏறினேன். சரக்கு அடித்த மப்பில் சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பார்க்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்தில் பிரியாணி எப்பரா சாப்பிட்றதுன்னு அது தூக்கியில் போட்டேன். அங்கே பசியில் சுற்றிட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. அது ஓகே பாஸ், அந்த ஜார்ஜ் நினச்சாதான். குமாரே, யார் வேணாலும் போட்டுடலாம் கொட்டா, ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சிருமா பட்டா? ஹலோ பாஸ், ஹலோ. அட கரகம் முடிச்சவனே, நான் ஏதோ ரொமான்டிக் ஃபீல் வந்துட்டு இருந்தா வந்து விழுந்து சாவறதுக்கு எவனி தான் கிடைச்சிச்சு அவனுக்கு. வாங்க சார், எவனி அடிச்சு போயிட்டான். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் குஞ்சிதா பாதம். He is in first floor. ஐயோ, அப்பா என்னாச்சுப்பா? அப்பாவா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சு. எப்படிப்பா அடிபட்டுச்சு? யாரோ ஒரு பொறுக்கி பையன் தாறுமாறா பைக் ஓட்டு வந்து இடிச்சிட்டு போயிட்டான். நல்ல நேரத்துல தம்பி தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டார். குமார், ரொம்ப தேங்க்ஸ். தம்பிய உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா, இவர் என்னோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ரொம்ப நல்லதா போச்சு. சார் ஜூஸ். என்னப்பா சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு ஒரு வந்திருக்கீங்க? கோர்ட் வேலையா வந்தேன். சர்ப்ரைஸா உன்னை பார்க்கலான்னு இருந்தேன். இப்போ என்னடான்னா நீ என்னை வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கிளம்புறேம்மா. என்ன விளையாடுறீங்களா? ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, டாக்டரே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டார். எதுக்கு தேவையில்லாம இந்த ரூம்ல அடைஞ்சுக்கிட்டு? ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எப்படிப்பா போறீங்க? 4:30 மணிக்கு ட்ரெயின், டிக்கெட் கூட போட்டாச்சு. நான் வேணா ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டேன். எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இதில் என்னங்க இருக்கு, நான் ட்ராப் பண்ணுறேனே. தேங்க்ஸ் குமார், ஒன்ஸ் அகெயின். நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்? தம்பி ஒரே ஒரு நிமிஷம். பேசுங்க. பாம்பேல இருக்கிற ரங்கசாமி மாமா கேட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு பையனுக்கு. நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ப்ளீஸ்ப்பா, அவசரப்படாதீங்க. ஹலோ பாஸ், இப்போ நான் என் ஆளோட அப்பாவை, அதான் என் மாமனாரை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறது? தட்டில் அல்வா விழுந்தாலும் ஐஸ்கிரீம் விழுந்தாலும் யோசிக்காமல் நக்கிடணும். புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். குமாரே, உன் ஆளோட அப்பாவை அட்டாக் பண்ணுறதா நம்ம ஆப்ரேஷன்லேயே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். உன் மாமனாருக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? எக்மோர் 4:30 மணி ட்ரெயின். சொல்கிறத புல் ஸ்டாப் கம்மா மாறாமல் பக்காவாக ஃபாலோ பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார் தண்ணி. தேங்க்ஸ். நீங்க வேணா கிளம்புங்க தம்பி. இல்லைங்க, நான் இருக்கேன் சார். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போயிடுச்சா? 10 நிமிஷம் லேட்டு. ஓ அம்மா. சார். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் சார். சொல்லுப்பா. சார், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணணும், அதுக்கு உங்கள் அனுமதி தேவை. தம்பி என்ன சொல்ற? சார் ப்ளீஸ், நான் சஞ்சனா கிட்ட இது வரைக்கும் காதல் கீதல்னு ஒரு வார்த்தை பேசினதில்லை. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை குழப்பிட்டு அப்புறம் பெரியவங்களோட பர்மிஷன் வாங்குறது எல்லாருக்குமே சிரமம். அதான் டைரெக்டாக உங்ககிட்டயே வந்து முன்னாடியே பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடா காபாஷ், அணுகுமுறையே நல்லா இருக்கு. அப்ரோச் அவரை சொன்னேன். சார், எங்கள் பெரிய கெசட்டட் ஆஃபீஸர் சார், எங்கள் சின்ன லாயர். படித்த குடும்பம். நான் வேணா என் ஜாதகத்தை உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் சார். என்னை பற்றி விசாரிச்சு பாருங்க. எந்த கெட்ட பேரும் கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுனதே கிடையாது சார். படித்த குடும்பமாக்கிய வளர்த்த விடம் அப்படி. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல. தம்பி நீங்க ஏதோ சொல்றீங்க. ஆனா முறை சம்பிரதாயம் இதெல்லாம் இருக்குல்ல. டெஃபினட்டா சார், அதனால தான் சஞ்சனா கிட்ட பேசாம நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, இந்த மாதிரி பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க, இவனுக்கே கட்டி வச்சிருவேன். ஹலோ சார், உங்களுக்கு மேனஸே இல்லையா? பாருங்க, கோச்சுக்கிறாரு பாருங்க. கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும். அதனால பாருங்க, நியாயமான கோபம் தான். வெரி குட் பாய். சார், நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? இப்படி டப்புன்னு கேட்டா எப்படி தம்பி? உங்களை பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. தெரியுதாவா? நோ 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 நோ, சொக்க தங்கம். அந்த ஆள் கிடைக்கிறார் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க டீடைல்ஸ் எழுதி அனுப்புங்க, நான் சஞ்சனா கிட்ட பேசி பார்க்கறேன். சார், பேசி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு சட்டு புட்டு முடிவெடுங்க சார். இப்படியே பேசி ட்ரெயினை விட்டுறாதீங்க. முதல்ல ட்ரெயின்ல நான் ட்ரெயினை விட்டா பரவாயில்ல, நீங்க பையனை விட்டுறக்கூடாது. கெட்டியா பிடிச்சிக்கங்க. அந்த பையன் வரேன் தம்பி. சார் மறந்துடாதீங்க சார், நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஹலோ, மோக்கியா தம்பி அனுப்புனாரு 1500 ரூபா பேட்டா கொடுத்தாரு. அப்பனோட மூஞ்சியை பார்த்தா பொண்ணோட பர்சனாலிட்டி பெருசாக இருக்குமான்னு தெரியலையே, பார்த்து செலவழி. அப்புறம் மோக்கியாட்ட என்னை பற்றி ஓகோன்னு சொல்லு, அப்போ தான் மீட்டர் அதிகமாக விடும். பெஸ்ட் ஆஃப் லக். காசு பணம் அது. குமார் தள்ளு. சஞ்சனா கம், டேக் யுவர் சீட். மை டியர் கொலீக்ஸ், இன்னிலிருந்து சஞ்சனா குமார் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
தேங்க்ஸ். என்ன ஃபாரின் சரக்கு வேணும் சொல்லுங்க. என்ன மேட்ரு? சஞ்சனாவை எப்படியோ என் டீம்ல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, அதுக்காக தான். நான் எங்க சேர்த்து விட்டேன்? அவளை வாலண்டியரா கேட்டு தான் உன் டீமுக்கு வந்தா. எண்ணற்ற சவால்களை உடைத்து சொல்ல முடியாத பித்தலாட்டங்கள் பல செய்து தான் நினைத்தவாறே சஞ்சனா என்னும் கள்ளம் கபடமற்ற அழகியை தன் வலையில் விழச் செய்து பல சப்பை இளைஞர்களுக்கு முன் உதாரணமாகவும் வாழ்க்கை பாடமாகவும் விளங்கும் குமார் 2013ஆம் ஆண்டின் சிறந்த சாதனையாளர் விருதை பெறுகிறார். வரேன். ஃபாரின் சரக்கு ஏதாவது தரேன்னு சொன்னேன். கஷ்டப்பட்டதுன்னா ஃபாரின் சரக்கு உங்களுக்கா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏன் குமார் அப்பாட்ட என்ன சொன்னீங்க? உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதுவும் இல்ல, இந்திய அரசியல், பொருளாதாரம், இறையாண்மை இந்த மாதிரி பொதுவாக தான் பேசிட்டு இருந்தோம். நான் வேணா உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டுமா? இட்ஸ் ஓகே, நான் ஆஃபீஸ் பஸ்லயே போய்க்கிறேன். ஓகே பை. பை. அதுக்குள்ள வேற ஆளு பிடிச்சிட்டியா? குமார் 1 மினிட். ஆமா, உனக்கு வக்கு இருந்தா நீயும் வேற ஆளை பிடிச்சிக்கோ. நீங்களே என்ன ட்ராப் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த ஹரிணி இவ்ளோ கடுப்பா பேசுறா? எல்லா பசங்களுக்கும் ஜார்ஜ் மேல எப்படி கடுப்பு இருக்கோ அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பார்த்தா ஒரு காண்டு இருக்குங்க. ஜார்ஜ் என்ன பண்ணா? அட என்னங்க நீங்க, நம்மளாம் ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஜிம்முக்கு போன ஜெமினி கணேஷ் மாதிரி ஒருத்தன் வந்து சுத்திட்டு இருந்தா கடுப்பா இருக்குமா இருக்காதா? குமார் ஆன் தி வே என்ன கோயில டிராப் பண்றீங்களா? டிராப் எதுக்குங்க, நானே கூட வரேனே. தேங்க் யூ. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாஸ். எழுந்துடுறா நல்லவனே. தேங்க்ஸ். ஓகே. நீங்கள் என் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பாஸ். நீ தான் எனக்கு பத்திரிகையே வைக்கலையா? பரவாயில்ல, நான் ஒன்றும் உன் கல்யாணத்துக்கு முயல் எழுத வரல. என்னுடைய கன்சல்டன்ட் ஃபீஸ் பாக்கி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். காசு கொடு. அதான் பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டேன்ல, இனி எதுக்கு காசு தரணும்? ஒழுங்காக கல்யாணத்துக்கு வந்தோம்மா சாப்பிட்டோமான்னு கிளம்பு. இல்லை கல்யாணத்தில் கலாட்டா பண்ணுறேன் என் மாமனார்ட்ட. மாமா ஒன்றும் இல்லை சொன்னேன்னு வை, உன்னை ஓட ஓட உதைப்பான். பரவாயில்லையா? உன் பக்கத்தில் நிற்கிதே உன் பொண்டாட்டி, இதை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஒருத்தன் வந்தான். உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி அவனை கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் அவன் ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். பரவாயில்லையா? மாமா மாப்பிள்ள ஒன்றும் இல்லை. இந்த சந்து மூக்கனை வச்சு என்ன மிரட்டுறியா? தம்பி ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கு. தேங்க்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ பாஸ். எங்கடா இருக்க? கோயில்ல பாஸ். யார் கூட இருக்க? என் லவர் கூட. நீங்க செட்டப் பண்ணதுனால தான் என் பழம் பழுக்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு பாஸ். இந்த கோயிலில் 1000 தெய்வம் இருந்தாலும் என் லவ் எனக்கு மீட்டு கொடுத்த நீங்க தான் பாஸ். எனக்கு ஒரே தெய்வம். டேய் பாப்பாய் மூஞ்சி, என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா? டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சிக்கிட்டு இருக்கியே. சதீஷே அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா தாடா. உனக்கு ஐடியா கொடுக்கணும், எனக்கு வேற வேலை இல்லை பாரு. போடா. அப்படி சொல்லாதடா சதீஷே, காசு வேணா தரேன் ப்ளீஸ்டா. லவ்வுக்கு ஐடியா கொடுத்தா காசு வருமா? அந்த பொண்ணு வர வழியில இதை போடு. அவ குனிஞ்சு இதை பிக் பண்ணிட்டாள்னா அவளை நீ பிக்கப் பண்றது ஈஸி. என்னடா இது, இதுல ஒண்ணுமே இல்ல. இதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுல ஏதாவது எழுதி யார்கிட்டயாவது மாட்டி விட்டாள்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட். சொல்றதை ஃபாலோ பண்ணு. நான் தான் சொல்றேன்ல, எங்க அப்பா டேய் பாப்பாய் மூஞ்சி, தைரியமா ஸ்கூலுக்கு வரல? சதீஷே எங்க அப்பாக்கு எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஐடியா கூட. ஐடியா? இதை வச்சுட்டு ஒரு ஐடியா கொடு. பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. கண்ட கண்ட ஐடியா எல்லாம் கொடுத்து ஓம் புள்ள என் பையன் மனசை கெடுத்ததுனால இன்னைக்கு அவன் எவ்வளவு ஒருத்தையும் கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான்டா. அதுக்கு என்னையா சார் அடிக்கிறீங்க? ஓம் புள்ளைய நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்டா இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் வரப்போகுது? ஐயோ ஐயோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு கடை கிடையாது. போடா. சின்ன பையன் மாதிரியாடா நடந்துக்கிறேன். நைனா லவ்வுக்கு ஐடியா கொடுத்து லட்சமா சம்பாதிக்கலாம் நைனா. இது வரைக்கும் யாருக்குமே தோணாத பிஸ்னஸ் நைனா. இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. 5 வருஷத்துல அம்பானி ஆயிலாம் நைனா. இதுக்கு நாண்டுகிட்ட சாகலாம். உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு.
இந்த கோட்டை தாண்டி வந்த கைய கால உடைச்சிடுவேன். போடா போடான்னு சொன்ன இன்னும் நின்னுட்டு போடா. வாசம் பொங்குதோ. போடா போடி போடி விட. ஐயோ எப்படி இருக்க? என்னப்பா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளை தான்மா ஹோட்டலில் சாப்பிட்றேன். மீதி 2 வேளை பார்சல் வாங்கி வச்சு நீ வீட்டில் சாப்பிட்றேன். டேய் பின்ன இப்போ அதுவா முக்கியம்? தங்கச்சி மெரஸ் வந்து வச்சது ஏன் நீ என்கிட்ட சொல்ல? எல்லாம் அவர் பண்ண வேலைடா. அது விடு. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எனக்கு என்னமோ இப்போதான் போன மாதிரி இருக்குமா. பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கோடு கூட புதுசா இருக்கு. ஏன்டா கேக்குற? உங்க அப்பா வருஷம் பொங்கல் அப்போ இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாரோ இல்லையோ, நீ வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வாரம் இந்த கோடு மேல சுண்ணாம்படிக்கிறார். அதுக்காக அடிக்கலம்மா. கோடு போற சாக்கில் கார்பரேஷனை ஏமாத்தி ரோட்டை வளைச்சு போலான்னு பிளான் பண்ணியிருக்கான். பாரு, வாசப்படி இருந்து 10 அடி தள்ளி போட்டு வச்சிருக்கான். கேடி பகர். நீ வாப்பா வீட்டுக்குள்ள போலாம். இந்த கோட்டை தாண்ட காலை வெட்டி போடுவேன். அப்பா வந்துட்டாரு. நினைச்சேன் குறி தவறும் போதே அந்த ஆளதான் இருக்கும்னு. வெக்கம் கட்டவனே, உனக்கு வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம், எனக்கு நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா பொட்டலத்துல போட்டு மடிச்சு கொடு, போ சொல்ல எடுத்துட்டு போறேன். யோ, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒன்னும் சொல்ல வேணாம். உன்னால நான் பட்ட அவமானம் போதும். அன்னைக்கு என்ன போலீஸ் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? உன்னை பார்த்தா என்னைக்கே அடிக்கணும் போல தோணுது. பின்ன போலீஸ்காரங்க அடிக்கணும் தோணாதா? என்னடா சொன்ன? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்லை. இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம். நீ கழுதியை பெத்துக்கிறதுக்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, ஒரு சென கழுதியா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். உனக்கு இப்ப என்னடா வேணும்? உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம் மிஸ்டர் குஞ்சித பாதம். உங்க பொண்ணு இருக்கால, குமார்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா, அது என்னன்னு விசாரிச்சு வை. குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். இந்த 3 கிலோ மூஞ்சின்னு எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். குமார் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க போறேன். நான் உன்னை இப்ப தூக்கி போட்டு மிதிக்க போறேன். பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். சொன்னா புரிஞ்சுக்கங்கப்பா. என்னத்த அப்பா? என்ன அப்பான்னு கூப்பிடாத வாயா. அப்ப வாடா போடான்னு கூப்பிடுவா. எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். ஆனா மெட்ராஸ் போய் என் பொண்ணை பார்த்த கொன்னுடுவேன். வாடி உள்ள வாடினா போடா குஞ்சித பாதம். டேய், நீ தானே எப்படி கூப்பிட்டுக்கண்ணா? வாடி உள்ள வாடி உள்ள. போடா குஞ்சித பாதம். குஞ்சித பாதம். உனக்கு மானரோட சத்தாயிமே இந்த மோகத்துல முடிக்காத. சேர்த்து வச்ச எனக்கு பிரிக்க தெரியாதா? நானே இதுக்கு முடிவு கட்டுறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டாப்ஸ் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் பெட்டர். நம்ம வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருந்தா இது ஏன் இப்படி இருக்க போகுது? அங்கங்கே லவ் பண்ணுற பொண்ணுங்க லவ்வர்கிட்ட கோல்டு செயின் ஐஃபோனும் பிடுங்குறாளுங்க. இது இங்கே வந்து மிடி கவுனை பார்த்துன்றது. என்ன பண்ணுறது? வளர்ப்பு சரியில்லை. மோக்கியா, வணக்கம். வணக்கம். வர சொன்னீங்களாமே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் கேக்குறீங்க? தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. 2 தம்பிங்களுக்கும் லவ் பண்ண ஐடியா கொடுத்து லவ் மேரேஜே பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குங்க. இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, என் 3வது தம்பி, அவனுக்கு லவ் பண்ண ஐடியா கொடுத்தீங்கன்னா அவனும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. இவனுக்கா? ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். சரி பாஸ், மேட்ருக்கு வாங்க, நாங்க என்ன பண்ணோம்? வாங்க சொல்றேன். கமான். அதோ அங்க ஒருத்தர் இருக்கான்ல. யாரு பாஸ்? மஞ்சள் கலர்ல கோடு போட்ட சட்டை பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானே. ஆமா. இதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணும். என்ன மோக்கியா, நீ லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறவனாச்சே, இப்போ என்ன பிரிக்க சொல்ற? லவ்வர்ஸை பிரிக்கிறதுன்னு ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். பொண்ணும் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷப்படுவானுங்க பாருங்க. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? நேரா போய் அந்த பொண்ணு எதிர்க்க அந்த பையனுக்கும் உன் தங்கச்சிக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு ஆவாசம் காட்டணும். ஆவேசம் காட்டினா போதுமா பாஸ்? பத்தாது, முடிஞ்சா உன் அனகொண்டா வாயை வச்சு அவனை முழுங்கிடு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கம் தலை வச்சே படக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. அது வரைக்கும் நான் தூணி பண்ணி ஒளிஞ்சுக்கிறேன். இங்க தூணே கிடையாது பாஸ். தோறுகுதே. மோக்கியா, என்ன மோக்கியா நீ என்ன கிண்டல் பண்ற? நான் போய் ஆவாஸ் காட்ட வேணாமா? நீ போறியா? சரி போ. என்ன கண்டெய்னர் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஏய்,
நேத்து வரைக்கும் என் தங்கச்சியோட சுத்திட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தி கிடைச்ச உடனே இவளோட மேரியா? என்ன துணிச்சல்டா உனக்கு? இங்க பாரு, என்ன இந்த காதுல தட்டனன் வையே, அந்த காது கேட்காம போயிடும், பாக்குறியா? ஓய்ங்க குத்துனன் வை, கிட்னி ஒண்ணு கொய்யா வெளிய வந்துற பாக்குறடா? தலை குப்புற படுக்க வச்சு தாவி குதிச்சேன்னு வையே, அவனை நீ ரோட் ரோலர் மாட்டார், ரப்பர் பந்து மாதிரி தர மட்டும் ஆயிடுவேன். என்ன கேட்டல? டேய், என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே. என்ன 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 அங்க பாக்குற நீ? ஐயோ, மனசுல என்ன பெரிய மன்மத குஞ்சு நினைப்பா? எத்தனை பொண்ணுங்கள ஏமாத்துவ? ஒண்ணே அன்னைக்கு என்ன நீ நான் சொன்னாலும் அதோ போயிட்டான். இவன் பாவம் பலூன் வைக்கிற மாதிரி இருக்கான், இவனை போட்டு அடிச்சுட்டு என்ன பாஸ், நீங்க தானே மஞ்சள் சட்டை போட்டவன்னு சொன்னீங்க? அது மஞ்சள்ல கோடு போட்டிருக்கோம், இவன் கட்டம் ஏடா டேய், உனக்கு வேற சொக்க கிடைக்கலையாடா? எங்களை குழப்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிற பாஸ். அப்ப இவர் இல்லையா? சாரி பாஸ், ஆல் இட்ஸ் ஓகே. யோ, நீ தான் உங்களுக்குலாம் பாஸா? ஏண்டா மூச்சுக்கு 300 தடவை பாஸ் பாஸ்னு கூப்பிடுறாங்க, அப்புறம் உனக்கு ஒரு டவுட்டு, மூக்குத்தோட பாய்ஸ் காட்ஸ். ஒரு மிலிட்டரி கர்னலே ரவுண்ட் அப் பண்றீங்களா? யாரா நீங்க? பாகிஸ்தானா, அல் கைதாவா, லஷ்கர் இ தொய்பாவா, இல்ல ஸ்லீப்பர் செல்லா? சார், சூளையில கல் அறுகிற மாதிரி இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் பார்த்தா ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்குது. நாங்கெல்லாம் துக்கடாங்க பாஸ். நீங்க ஏதோ துப்பாக்கி விஜயமா துரி எல்லாம் விசாரிக்காதீங்க. என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி மிரட்டினியோ அதெல்லாம் இவனை செய்யற, இல்லனா குரூப் அவனை விட்டு சுட்டுருவேன். இந்த காதுல அடிச்சா இந்த காது கேட்காம போயிருமாமே, அடிச்சு காட்டு பாப்பா. அன்னைக்கிலே அடிச்சிராத, அன்னைக்கிலே தாங்க மாட்டேன், அன்னைக்கிலே. ஐயோ ஏண்டா டேய், தாவி குச்சா தரமாட்டா ஆயிருவேன். நல்ல குதிடா குதிடா. எல்லாமே பிடிச்சிருக்குல? என்ன பிரச்சனை? தெரியல, நம்ம போலாம் வா. இந்த தடவை மிஸ் ஆயிட்டா, அடுத்த தடவை மாட்டுவோடா. தம்பி ஃபர்ஸ்ட் டைமா? தம்பி ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். ஆமா, ரெட் லைட் எப்படி தெரியும்? நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறாரு. ஃப்ரீயா இருங்க தம்பி. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்புரி, ஜார்க்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வாரியா இருக்கு தம்பி. யோ கிளி உண்டு, நான் என்ன அவனை எலெக்ஷன் இன்னைக்கு கூட்டு வந்துருக்கிறேன், ஸ்டேட் வாரியா பிரிச்சு காட்டுறேன். இருக்கிறதுல இது நல்ல பீஸ்னு பார்த்து கூட அனுப்பிச்சு. சரோஜா, தம்பியை தள்ளிட்டு போ, எல்போர்டுக்கு நீ தான் கரெக்ட். பாஸ், எனக்கு என்ன ரொம்ப தப்பா தெரியுது பாஸ், வேணாம் பாஸ். நோ, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கத்தி சண்டையில் கூட தோத்தலாம், ஆனால் கட்டில் சண்டையில் தோத்துடக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பல குடும்பம் பிரியத்துக்கு தான் மெயின் காரணம். இதில் நீ ஜெயிச்சினா தான் முழுசாக ட்ரெயின் ஆகிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய பேக்கேஜில் இதுவும் இன்க்ளூசிவ். ஆனாலும் பாஸ், மாஸ்டருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? நீங்கள் என்ன கண்ணை கட்டி கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிப்பேன் பாஸ். நல்ல ஐடியாவாக இருக்கே, தேவைப்பட்டா கடைசியாக யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாஸ், நீங்கள் வேணா கூட வரீங்களா? கூட வரதுன்னா குழு மணல டூர் கார்டா போறேன், இங்கெல்லாம் தனியா தான் போனோம். கிளம்பு, பயமே ஜெயம், வெற்றியோட திரும்பு போ. தம்பி, அவன் வர வரைக்கும் தனியா தானே இருக்க போற, வேற ரூமுக்கு போறது. டிஸ்கவுண்ட் வேணா தரேன். எது டிஸ்கவுண்ட்ன்ற பேர்ல டேமேஜ் ஆன பீஸ்ல ஏன் தள்ள கட்டலான்னு பாக்குறியா? விட்டா நீ ஆடி தள்ளுபடி ஆஃபர்லாம் கொடுப்ப போல. போயாயோ கோனேசே போயா. தெரியும், எழுத்த பில்டிங் தானே போற, அங்க எல்லாம் வேஸ்ட், பழைய பீஸுங்க. எங்க அண்ணன் தானே அங்க ஏஜென்ட். ஆடா பண்ணாடைங்களா, உங்க ஒரு குடும்பத்தால பல குடும்பம் நாசமா போச்சல. கையறா மாயா, சஞ்சனா செல் அடிக்குது எட. ஹலோ சஞ்சனாவா? அவ குளிச்சிட்டு இருக்கா, நீங்க யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. சஞ்சனா அப்பா குஞ்சித பதத்தை ஒரு ஸ்கூட்டருக்காரன் கால்ல அடிச்சுட்டு போயிட்டான். போன வாரம் தானே அவருக்கு பைக்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. அவருடைய நல்ல மனசுக்கு கூடி சீக்கிரம் பஸ் ட்ரெயின்ல கூட அடிபடுவாரு. அதெல்லாம் இப்ப நம்ம முக்கியம் இல்லம்மா. இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே கிளம்பி வாங்க. ஐயோ, என்னடி ஆச்சு? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், குடிராம ஒரு டீ போடுப்பா. ஆடா அக்கா, அக்காவா? என் குருநாதர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு நான் உள்ள வந்துட்டேன். உடனே போனால் அவருக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு போறேன் ப்ளீஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? ஏய், அண்ணா நகருக்கு ஒரு பொறையும் கீழ்கட்டளைக்கு 2 பட்டர் பிஸ்கட் பார்சல். ஏய்,
நடராஜ் பென்சில் என்ன இங்கிருந்து பட்டர் பிஸ்கட் வாங்கி அண்ணா நகர் கொடுத்து அனுப்புற? ஏன் அண்ணா நகர் டீ கடை இல்லையா? எங்க பிசினஸ்க்கு இந்த இடம் தான் பிக்கப் பாயிண்ட். பட்டர் பிஸ்கட் சொன்னது கோட் வேர்டு. ஆமா பென்சில் மாமா, இந்த தொழில் பண்ற எல்லாருமே வேஷ்டி கட்ட இதுனே யூனிஃபார்மா? இதெல்லாம் காரணத்தோட தான் செய்யறோம். நேரம் வரும்போது உனக்கே புரியும். டேய் வண்டியை பிளாக் பண்ணுங்கடா, வண்டியை பிளாக் பண்ணுங்க. டேய் பென்சில வெளியே ஓடாம உள்ள ஓடுற. உள்ள போனா தானே லைட் ஆஃப் பண்ண முடியும். கரண்ட் கட் பண்றது எங்க சிக்னல். அப்பதான் எங்க பொண்ணுங்க லைட் ஆஃப் பண்ற கேப்ல கஸ்டமரோட பின்பக்கம் ஓடிடுவாங்க. பின்பக்கமா ஓடி தப்பிச்சிடுவாங்களா? டேய் 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 நீடா பென்சில் சீக்கிரம் ரவுண்ட் பண்ணுங்க. என்னடா பண்ண போற? மெயின் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணா எங்க ஆளுக்கு மாட்டிக்குவாங்க. டேய் ஆன் பண்ணனா யால் எஸ்கேப் ஆயிடுவாடா. சொல்றது கேளு. டேய் எலும்பு வச்சு கீறாத உர்றா. சார் லைட் ஆஃப் பண்ணா வீட்ல எஸ்கேப் ஆயிர போறாங்க. தீப்பிட்டு இருந்தா கொடுத்து. என்னையா கர்மம் ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கண்டாவை பார்த்ததே இல்ல சார். பார்த்தா புடிச்சு லாக்கப்ல போடாம லைட் அணைச்சிட்டு லைக் கமெண்ட்ரியா கொடுத்துட்டு இருக்க. சார் ரெண்டு ஆம்பளையும் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறானுங்க. கடமன வந்துட்டு ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதியா. பத்த வை. எங்க காணோம்? ஹலோ சன் டிவியா, ராஜ் டிவியா? ஹலோ சிஎன்என்னா, அபி அண்ணா, தந்தி டிவியா? சார் இன்னைக்கு லைவ் கவரேஜ் இருக்கு, அவசியம் வந்துருங்க. அப்பாடி எல்லா சேனலுக்கும் சொல்லியாச்சு. யோ கோனை சார், ஏதோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா சேனலையும் கூப்பிடுற. விட்டா பிரஸ் மீட்டே வைப்ப போல. தம்பி இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். என்ன மாதிரி பலான தொழில் பண்றவங்க நேரடியா விளம்பரம்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏடா கூடமா மாட்டும் போது அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மாதிரி தொழில் இங்க நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இது வியாபார யுக்தி. கத்தி பேசாதரா, சுத்தி போலீஸ் நிக்குது. போலீஸ் அடி ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. பாடிய பாக்குறியா? ஓ நீ பாடி எல்லாம் வேற போடுவியா? இந்த பாடிய சொன்னேன். அது மூட்ரா, பச்சரிசி நினைச்சு எறும்பு இழுத்துன்னு போயிட போகுது. இங்க இருக்க தம்பி லிஸ்ட்ல புதிய தலைமுறை விட்டு போச்சுன்னு ஃபோன் பண்றியா? டேய் பிம்பு பையா, விட்டா உன் பிசினஸ் என்ன பார்ட்னர் ஆகிடுவோம் போல. அதோ பீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கானே அவனுக்கு இப்ப நான் கால் பண்ணா போன் ரிங் அடிக்கும். அந்த சத்தம் கேட்டு போலீஸ் அவனை பிடிச்சிரும். அதுக்குதான். டேய் ஐஸ்கிரீம் குச்சி கால் போது, ஆனா ஏடா சவுண்ட் வர மாட்டேது. அது எங்க பொண்ணுக்கு ரூமுக்குள்ள போன உடனே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கஸ்டமரோட செல்ல சைலண்ட்ல போட்டுருவாங்க. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. புரண்டு போடா ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. யோ என்னையா போலீஸ பார்த்தோன்னே இப்படி தொட நடக்குது? தொட நடங்களக்கா, பாக்கெட்ல ஃபோன் வைப்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. ஐயோ பாஸ் மிஸ்ட் கால். என்ன பண்ணலாம் மாட்டி விடுறது? எக்ஸ்கியூஸ் மீ போலீஸ் சார், நான் இந்த கிக்கிலி பிக்கிலி வேலைலாம் பண்ண வரல. ஐ ஆம் வெரி டீசன்ட் ஃபேமிலி. நான் ஒரு மாஸ்டர். எனக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பின்ன எதுக்கு இங்க வந்த? குட் கொஸ்டின். ஒரு இடம் விடாம தேடுங்க. போலீஸ் சார், நான் இதுக்காக இங்க வந்தேன். என் குறிக்கோள் என்ன, என் நோக்கம் என்ன தெரிஞ்சுன்னா, அதோ இருக்குது பாருங்க எல்லோ புடவை, அதை தூக்கிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும். என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரங்கிட்ட பச்சைப்படையை தூக்கிட்டு பாருன்னு சொல்லு. யோ எல்லோனா பச்சைலையா மஞ்சாயா? யோ 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 சார் தொட்டியா கொடுங்க சார். ஐயோ ஐயோ ஒரு வேட்டி தான் குடியா. என்ன பார்த்து எதுக்கு வேட்டி கட்டுறீங்கன்னு கேட்டியே. இப்ப தெரியுதா வேட்டியோட அருமை? இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில மாட்டும் போது மூஞ்சி தெரியாம இருக்குதா வேட்டி கட்டுறோம். முத்துன மூஞ்சி தெரிஞ்சானா மூணு நான் காட்டுறாத கொஞ்சம். ஏய் நிறுத்து. ஐயோ ஐயோ வித்யா என்னாச்சு? என்னாச்சு? வர்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கேன். வண்டி எடுப்பா. சொல்லிட்டாளு என்னாச்சு? சதீஷ் இவனோ சதீஷ். ஏய் நீ இந்த சதீஷ் தான்
இத்தனை வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தியா? என்னமோ ஆளு சல்மான் கான் மாதிரி சூப்பரா இருப்பான்னு சொன்ன. லவ் பண்ணும்போது என் கண்ணுக்கு சல்மான் கான் மாதிரி தான் தெரிஞ்சான். பண்ற வேலை தான் சந்தானம் மாதிரி இருக்கு. தப்பிச்சேன்னு நினைச்சுக்க. இவெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்தே ஃப்ராடு. அவர் உங்களுக்கு முன்னாடிலேயும் தெரியுமா? அது வந்து முன்ன பின்ன பழகி இருக்கணுன்றதுலாம் இல்ல, அதான் மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது ஃப்ராடுன்னு. என்னங்க அவர் எதுக்கு உள்ள போனாருன்னு தெரியாம நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஏங்க மோக்கியா வந்து வேற வேலையா கூட அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கலாம்ல. சும்மா சமாதானப்படுத்தாதீங்க. அந்த வீட்டுல செய்யறதுக்கு வேற என்ன வேலை இருக்கு? தூரம் ஆயிட்டுதான். ஆமா, அவனுக்கு மோக்கியான ஒரு பேர் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதென்ன? அது நான் டிவி ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்தேங்க. என்னது ஃபிளாஷ் நியூஸா? நியூஸ்ல போட்டு கிழிக்க போறாங்க. என் மானம் போச்சு. நான் அவனுக்கு என்னடி கார வச்சேன், ஏன் எப்படிலாம் போறான்? ஐயோ, இந்த ஆம்பளைங்க எல்லாமே திருட்டு பசங்க, திருட்டு பசங்க, திருட்டு பசங்க. வித்யா, வித்யா, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இருக்காதா? கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேல ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தா. இந்த நிலைமையில பார்த்தா எப்படி இருக்கும்? மாமா நீ போடா, நான் வரேன். ஏதோ எங்க சின்ன மாமா வக்கீலா இருக்கிறதுனால ஜாமீன் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் ஒன்று பாஸ், என்னதான் நீங்கள் என்னால் மாட்டினாலும் என்னை மாட்டி விடாமல் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க பாருங்க, அந்த தியாகம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. தியாகம்? நானே உள்ளே எப்படி ட்ரீட் பண்ணாங்க பாஸ்? நானா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சாடா வரேன். நல்லா விசாரிக்கிறேன். அடிக்க ஹைடேட்லேருந்து குள்ள போலீஸ்க்கு அடிச்சு வச்சிட்டான்டா. பேசிக்கலி ஐ ஷை டைப், பட் அவர் லவ் இஸ் தெய்வீக டைப். சிச்சி கல்லி. ஐயோ உங்க அண்ணன் பாத்தியா பாட்டி சாப்பிட்டு போறீங்க. ஒண்ணா கொல்ல முடியுமாடா? டேய் ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டா. டேய் என் கையில மாட்ட உன சாவடிச்சுடா. ஓடாதடா. டேய் அப்படி தொரதாதடா. துரோகி. டேய் என்னோட நல்ல மாப்பிள்ள ஒரு தங்கச்சி கிடைக்கா. டேய் துப்பாக்கி பட தீவிரவாதி மாதிரி தொரதாதடா. டேய் நான் அப்பல தப்பு இல்ல. ஓடுடா. தப்ஸ்தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தான், போய் அந்த மூஞ்சி எப்படி லவ் பண்ண? ஒரு நாள் அவன் போனை காணோன்னு அவன் நம்பருக்கு என்ன கால் பண்ண சொன்னானா? போன் அவன் பாக்கெட்ல இருந்துச்சா? ஆமா. உடனே போன்ல இது ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சானா? ஆமா. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சா என்னடியா வருது? எல்லாருக்கும் தெரியும்னா. ஆக்சுவலி அவன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டா நம்ம அக்கா கிட்ட தானே சொன்னான். கூடவே ஒரு கிழவன் இருந்தானா? ஆமா. இந்த பையனை விட்டா திரும்ப கிடைக்க மாட்டான்னு சொன்னானா? ஆமாண்ணா. கன்ஃபார்ம். நம்ம பாம்பே கணேச ஒரு வாரம் ஊருக்கு போற லீவுன்னு சொல்லிட்டு தனியா பிரான்ச் ஆரம்பிச்சிட்டான் போல. பாத்தீங்களா? என் கூடவே சுத்திக்கிட்டு நீங்க எனக்கு கொடுத்த ஐடியா வச்சு என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டான் பாஸ். ஒரு அண்ணனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கேவலமான குடும்பத்தில் பிறக்கல. என் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற எந்த ஆம்பளையும் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என் தங்கச்சி ஒருத்த லவ் பண்றாங்கிறதுக்கு நானே காரணமா இருக்கேன் 4 பேருக்கு தெரிஞ்சா நான் நாக்கப்படிக்கிட்டு சாகணும் பாஸ். என் ஐடியா வச்சு என் தங்கச்சியே கவுத்துட்டாங்கன்னா நானே என் தங்கச்சியை கூட்டி கொடுத்த மாதிரி இருக்கு பாஸ். இனிமே இந்த காதல் நான் வளர விட மாட்டேன். அப்படி வளர விட்டா நான் ஒரு அப்பா தாளுக்கு பிறந்தவன் அர்த்தம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சஞ்சனா என்ன வேணான்னு சொல்லிட்டா. நான் சூசைட் பண்ணிக்க போறேன். நம்ம பண்ண வேண்டிய வேலையை இவனே பண்ணிக்கிறானே. நான் தூக்கில் தொங்கினதும் கையில இருக்கிற கத்தியால இந்த கயிறு எடுத்து என்ன காப்பாத்த தானே வந்திருக்கீங்க. தூங்குறவனையும் தூக்குல தொங்குறவனையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு. யூ கண்டினியூ பாஸ். போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்களேன். என்ன நீ தொங்கினதுக்கு அப்புறம் நாக்கு வெளியே வந்துட்டா நாளா முடிச்சு உள்ள வைக்கணுமா? இல்லை பாஸ், இந்த பாட்டில் உடச்சிட்டு போங்க. என் லவ் சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ட்ரீட் வைக்கலான்னு ஃபாரின்லேருந்து 25,000 rupees கோல்டு சரக்கு பாட்டில் இம்போர்ட் பண்ணேன். இப்போ சஞ்சனாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த பாட்டில் எதுக்கு? என் கண்ணு முன்னாடி உடச்சிட்டு போங்க. உனக்கு லவ் தாண்டா ஃபெயிலியர் ஆச்சு. ஏதோ லிவர் ஃபெயிலியர் ஆனாமல் சரக்கு பாட்டிலாம் உடைக்கிற. இதை அப்படியே உடைக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு உடைக்கலாம்ல. சியர்ஸ். வயிறு எரியுது பாஸ். ராவா குடிச்சா அப்படி தாண்டா இருக்கும். அவனை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது வயிறு எரியுது பாஸ். இங்கே பாரு குமாரே, பொண்ணுங்கெல்லாம் சரக்கு மாதிரி ராவா தான் இருப்பாளுங்க. நம்ம தான் லவ்ன்ற தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணோம். சில சரகெல்லாம் மிக்சிங் அப்புறம் தான் தெரியும் நம்ம உடம்பு ஒத்துக்கல, செட் ஆகலைன்னு. அப்போ டைம் பாஸ் குடிக்கணும் என்ன பண்ணுவான், இந்த சரகெல்லாம் வாந்தி எடுத்துட்டு
அடுத்த சரக்குடிக்கு போவான். ஐ மீன் வேற ஒரு பொண்ணு தேடி போயிடுவான். ஆனால் உன்ன மாதிரி உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறவன் சரக்கு செட் ஆகலன்னா பாட்டில் போட்டு உடச்சிருவான். ஐ மீன் சூசைடு. இப்போ சொல்லு நீ என்ன பண்ண போற? ம் கமான் மை டியர் பாய். ஆடா பாவி, பாட்டில் போட்டு ஏடா உடச்ச? நீங்க தானே பாஸ் பாட்டில் உடைக்க சொன்னீங்க. உங்ககிட்ட போய் சுற்றி வளைச்சி பேசினேன் பார், என்ன சொல்லணும் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிருக்கணும். ஏன் பாஸ் அவ்வளோ ஃபீல் பண்றீங்க? இன்னொரு பாட்டில் இருக்குல்ல? இருக்கா? இதை குடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சூசைட் பண்ணிப்பல்ல, மனசு மாற மாட்டியா? என் சஞ்சனா இல்லாமல் வாழறதுக்கு செத்துடலாம் பாஸ். என் தங்கச்சி அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் பாஸ் உங்கள் தங்கச்சி. சஞ்சனா உங்க சிஸ்டரா? உங்க தங்கச்சின்னு தெரியாம உங்ககிட்டயே ஐடியா வாங்கி கரெக்ட் பண்ணிட்டேனே. என்னோட கேவலமான மனுஷன். என் தங்கச்சி கரெக்ட் பண்ண நானே ஐடியா கொடுத்துறேன். உன்னை விட நான் தான் கேவலமானவன். குறாதா? சம்மந்தி, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துக்கிறீங்களா? சம்மந்தி, குட் மார்னிங். காஃபி குடிங்க சம்மந்தி. சம்மந்தியா? குமார் எல்லாத்தையும் சொல்லிட்டான். குடி குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா முதல் முறையா குடி குடியை காப்பாத்திருக்கு. இந்தங்க டவல், நான் குமாரோட சின்னக்கா. வீட்டை பாக்குறீங்களா சம்மந்தி? வாஸ்துப்படி பச்சை கலர் தான் அடிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் சஞ்சனாக்கு எல்லோ பிடிக்கும்னு குமார் சொன்னா, அதான் வீட்டையே மஞ்சளா மாத்திட்டோம். I love my auntie சஞ்சனா. என்ன சம்மந்தி பாக்குறீங்க? பெத்த அம்மா என்ன விட வரப்போற அத்தை மேலதான் உயிரா இருக்கா இல்லடா? குழந்தை வாமிட் எடுக்கிறா, உடம்பு சரியில்லையா? எங்க ஃபேமிலி சுத்த சைவம் தான், ஆனா சஞ்சனா அசைவங்கிறதுக்காக நாங்களாம் நான்வெஜ்ஜுக்கு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? கண் கலங்கி இருக்கே. எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல சம்மந்தி? இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். ஏய், எனி டைம் மொட்டை, நீ எப்படி இங்க? இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? ஒரு அட்டு ஃபீரை லவ் பண்றது ஐடியா கேட்டு வந்தான். சப்ப பல்பியை செட் அடிக்கும் போது நினைச்சேன் நீ ஒரு சமையல்காரனா தான் ஆவன்னு. அந்த சப்ப செட் ஆச்சா? சார், நம்ம சம்மந்தி தான் அந்த சப்பையா? ஐயோ